ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் 2.0ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்லேருந்து வந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் சாய் உயரம் 25 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் என்ன? ஓகேவா? ஸோ வந்து மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூம்புன்றது நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த பர்த்டே பாட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பர்த்டே கொண்டாடுற குழந்தைய தவிர எல்லாரும் போத்துன்னு இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதை தலையில் கவுத்த ஒரு குல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கூம்பு வடிவுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. மொத்த புறப்பரப்புனா இந்த வலைபரப்பு ப்ளஸ் இந்த அடிப்பரப்பு. வலைபரப்பு என்ன ஃபார்முலா? பைஆர் எல் ப்ளஸ் அடிப்பரப்பு என்ன ஃபார்முலா? பைஆர் ஸ்கொயர். அப்புறம் எடுத்து பொது என்ன இருக்குது? பையும் இருக்குது, ஆர் இருக்குது, வெளியே எடுத்தால் எல் ப்ளஸ் ஆர். அப்போ இதான் வந்து மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா. இந்த மொத்த புறப்பரப்பு எவ்வளோவா? 704 சதுர சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதனுடைய சாய் உயரம் எல் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆருடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் தெரியாது, ஆர் இன்ட்டு எல்லுடைய வேல்யூ 25 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 704. நமக்கு ஆர் இன்ட்டு 25 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 704 இன்ட்டு 7 டிவைட் பை 22. ஏன்னா இந்த 22/7 ஈக்குவல் போச்சு அப்படின்னா 7/22 மாறிடும். ஈர்ப்பம் 22, 6 66, 4 44, 1 2, 3 6 2. அப்போ ஆர் இன்ட்டு 25 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 32 இன்ட்டு 7. 32 7 போடணும் வரும். 32 இன்ட்டு 7 போடும்போது 7 4 4 1 21 22 224 வரணும். ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காரணிப்படுத்தலாம் கண்டுபிடிப்பாங்க. நம்ம அந்த அளவுலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ 25 ஆர் ஸ்கொயர்லாம் போட்டு அந்த அளவு நம்ம போன அவசியம் இல்லை. சிம்பிளாக ஆப்ஷனில் ஆரோட வேலையை கொடுத்துட்டு போகிறாங்க, அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம ஆன்சர் வரும்போது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 25 கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்னென்ன வேல்யூ இருக்குது? -32. -32 வரது வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அளவுல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வராது, ப்ளஸ் தான் வரும். அப்போ 32 வராது. அப்போ 32 போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம 224. ஓகேவா? அப்போ 25 கூட ஒரு டபுள் டிஜிட் நம்ம பெருக்கும்போது 225 அதிகமாக தான் போகும். ஏன்னா ஈர்மூணு 6 25 இன்ட்டு நீங்கள் 30 போட்டாலும் ஆச்சு, ஈர்மூணு 6 600 வந்துச்சு. ஆனால் நம்ம என்ன வரணும்? 224 தான் வரணும். அப்போது இந்த பாருங்க 25 25 625, அப்போ அதுவும் வராது. அப்போ என்ன தான் வரும் நமக்கு? நல்லா தெரிஞ்சு போச்சு, 7 தான். சரியா? அப்போ 6க்கு 7 சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா 7 இன்ட்டு 25 ப்ளஸ் 7 என்ன வரும்? 32 வந்துச்சுங்களா? அப்போ 7 32 32 7 2 ஈக்குவலாக இருக்கா? அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இது நம்ம போய்ட்டு அந்த காரணிப்படுத்தலாம் நம்ம கண்டுபிடிக்க அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸ்மார்ட்டாக வச்சு கணக்கு ஈஸியாக முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. இன்னும் கூட நம்ம ஈஸியாக போடலாம். ஓகேவா? ஆனால் என்னென்னா நமக்கு வந்து அது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். எடுத்தோடனே 6க்கு 7 சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். சப்போஸ் 7 வரலன்னா 8 கொடுத்துறாங்க அப்படின்னா நம்ம திருப்பி போடுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த அளவு கண்டுபிடிச்சி நம்ம இதை ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கணக்கு, ஆண்டொன்றுக்கு 20% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை 2 மடங்கு ஆகும்? ஓகே, இது வந்து தனி வட்டி சம்பந்தமான ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 20%. எத்தனை வருஷத்துல அந்த தொகை வந்து 2 மடங்கான்னு கேட்குறேன். இப்போ வந்து நான் 100 ரூபாய் கொடுக்குறேன். ஓகேவா? அந்த 100 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 20% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை வருஷத்துல அது 200 ரூபாய் மாறும்னு சொல்றாங்க. அப்போ இந்த 100ன்றது பிரின்சிபலா, இந்த 200 டோட்டல் அமௌண்ட். அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும்? டோட்டல் அமௌண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலை கழிச்சா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். அப்போ 200 மைனஸ் 100 ஈக்குவல் டு 100. சரி, இங்கே வந்து 100 ரூபான்னு வேல்யூ கொடுக்கலையே, நம்மளா வச்சுக்கூடிய வேல்யூ தான். ஓகேவா? எப்படி வேல்யூ கொடுத்தாலும் என்ன வரப்போகுது? நான் வந்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது அசல் எவ்வளோ? இங்கே 100. ஆறு எவ்வளோ? 20%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? அதுவும் 100. அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? n இஸ் ஈக்குவல் டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? என்ன ஃபார்முலா? பிஎன்ஆர் டிவைட் பை 100 ஈக்குவல் டு பியோட வேல்யூ இப்போ 100 இன்ட்டு என்னோட வேல்யூ தெரியாது, ஆர் இஸ் ஈக்குவல் டு 20 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 100. ஓகேவா? என்ன பண்ணலாம்? அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? n இஸ் ஈக்குவல் டு 100. இங்கே கீழே 100 மேலே போச்சுன்னா இன்ட் ஆகிடும். மேலே இருக்கக்கூடிய 100ம் 20ம் கீழே வந்துடும். 100க்கு 100 காலி, 0க்கு 0 காலி, O 2 I 2. அப்போ 5 இயர்ஸ். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 5 இயர்ஸ். ஓகேவா? அப்போ ஆன்சர் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 வருடங்கள். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் மாறுதுன்னு கேட்பாங்க, அல்லது
அவங்க வந்து இயர்ஸை கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டால் 5 வருஷத்தில் ரெட்டிப்பாகுன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலுமே நம்ம இப்படி தான் போட போகிறோம். அசலை வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 மடங்காக மாற்றினா இங்கே என்ன இருக்கும், இங்கே 300 வந்துருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகிடும், 200 ஆகிடும். இங்கே 4 மடங்குனா இங்கே 400 வந்துருக்கும். இந்த இடத்துல பர்சன்டேஜ் என்ன இருக்கும், அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 400 மைனஸ் 100 300 ஆயிருக்கும். இது வந்து 4 மடங்கா. ஓகேவா? இப்போ எத்தனை மடங்கு, அது 100 போட்டு போகிறோம். சரியா? இப்போ 1 மடங்குனா இங்கே நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100, 2 மடங்குனா 2 மடங்குனா 100, 3 மடங்குனா 200, 4 மடங்குனா 300. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகேவா? இதை வச்சு நம்ம இந்த கணக்கை ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸாமில் நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, நல்லா நோட் பண்ணி பார்த்துப்பாங்க. ஓகேவா? அடுத்ததுப்பா, கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. ஓகேவா? அசல் எவ்வளோ, 12,000. ஆண்டு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் 8%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 வருஷம். ஓகே, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது அப்படின்னா எவ்வளோ வரும்ன்றது தான் கேள்வி. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து இந்த ஆண்டுகளில் வந்து பை வரும்போது அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுருவோம். ஓகேவா? அது இந்த 2ன்றத ஏன்னு வச்சுப்பாங்க. ஓகேவா? இந்த பீன்றத வந்து 1னும் சீன்றத வந்து 4 அப்படின்னு வச்சு 2 1/4 அப்படின்னு கணக்கு போடுவாங்க. ஓகேவா? சரி, நம்ம அதில் போட போகிறோம். ஸோ அசல் வந்து பார்த்தீங்கன்னா 12,000, அந்த 12,000 அப்படியே போட்டுக்கோங்க. 12,000 நம்ம சொல்லியிருக்கோம், கூட்டு வட்டினா 100ஓட கூட்டி 100ஆல் வகுத்துன்னு சொன்னோமா. 100ஓட 8% கூட்டினா 108, 108/100. இங்கே 2 ஆண்டு முழுமையாக இருக்குது, அப்போ 2 வாட்டி முழுசாக போட்டுக்கலாம். ஓகே, 3ஆம் வாட்டி என்ன ஆகும்னா இந்த 8 இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1 + 6, 6னா 8/100. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1/2 வரும், அந்த 4 வரும். இந்த 4 ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். அப்போனா வரும் 1 + 8/400. 400 × 100 400, 400 + 8 408. அப்போ 408/400 இங்கே வந்துடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும், 408/400. அவ்வளோதான்ப்பா. இதுக்கப்புறம் நம்ம நார்மல் அடிக்கூடிய மெத்தட் தான். ஓகேவா? என்ன பண்ணலாம், 25 நாங் 27 நாங், 25 நாங் 27 நாங், இது 100 நாங் 102 நாங். அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 2 0க்கு இந்த 2 0 காலி. 5 25, இங்கே 2 10, 4 20, 24. அப்போ மீதி என்ன பண்ண, நம்ம பெருக்கி ஆகணும். அப்போ 20 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 7 49 9, மீதி 4, 7 14, 14 2 28, 28 ஒரு 4 28 32க்கு 2, மீதி 3, 2 4 3 7, 729 × 24. வரும் 9 4 36க்கு 6, மீதி 3, 4 8, 8 3 14க்கு 1, மீதி 1, 7 நாங் 28 29, 9 2 12க்கு 8, மீதி 1, 4 8, 9 நாங் 36க்கு 6, சாரிப்பா, 9 நாங் 36க்கு 6, மீதி 3, 4 8, மேதான் போடு, 9 2 12க்கு 8, மீதி 1, 2 4 1 5, 7 2 14, 6 9 4 7 1. என்ன பண்ணோம், 102 பெருக்கணுமா. அப்போ 102 பெருக்குங்க. பிறகு என்ன வரும், 6 2 12க்கு 2, மீதி 1, 9 2 18 19க்கு 9, மீதி 1, 4 2 8 1 9, 7 2 14 14க்கு 4, மீதி 1, 1 2 3. அப்புறம் வந்து மீதி 6 ஒரு சான்றிதழ் புள்ளி ஊற்றலாமா. 9 4 7 1. ஏன்னா 0 வரும்போது நம்ம ஒரு 0 0 போன அவசியம் இல்லை, ஒரு சான்றிதழ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ 2 9 2 9 5 4 8 7 1. அப்புறம் வரும், இதை நம்ம வகுக்கணும். 175 வகுக்கணும். ஏன்னா 5 × 25 இருக்குது. அப்போ 125 வகுக்கணும். எதை இங்கே போட்டுக்கலாம். 1 7 8 4 5 9 2. இதை 125 வகுத்தோம் அப்படின்னா ஓர் 25 வருமா. 125 ÷ 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5, இங்கே வந்து 4, 540 அப்படின்னா 4 25 100. அப்போ 4 வருமா. 4 25 100, 400 400 400 + 500. அப்போ 500 போட்டால் மீதி 34. பக்கத்தில் வந்து 5 போட்டோம் அப்படின்னா 345.
125 2 125 வரும் 2 125 250. இப்போ என்ன தான் போட்டோம் அப்படின்னா 5 14 5 போச்சுன்னா 9 95 மீது 9 போட்டோம் அப்படின்னா 952. 952 எத்தனை வரும்? 75 175 175 ஒரு 70 875. அப்போ 7 வரும். 875 மீதி இருக்கு 4 5 8 84. இங்கே ஒரு 2 842. 7னா அப்போ 6 தானே வரும். ஏன்னா 7 125னா 875. அப்போ 6 போட தானே வரும். அப்போ 6 போட வரும் நமக்கு ஆன்சர். இதை வச்சுக்கலாமா? இப்போ பெரிய கணக்கு நம்ம கூட்டோடி பொறுத்து இந்த மாதிரி கணக்கும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 2 போட்டோம்னா 840. 6 போட்டோம் அப்படின்னா 6 25 150 750. மீதி 2 14 5 போச்சுன்னா 9 92. புள்ளி வச்சு 920. 920னா 7 வருமா? ஏன்னா 875 25 45 வருது. 0 போட்டால் 4 25 100 400 தானே வருது. 325 75 375 325 375. மீதி வருது 5 5. அப்புறம் வரும் 4 7 75 750 அப்படின்னா 6 25 வந்துடுமா? ஆமாம் 6 வரும். அப்போது 1 4 2 7 6.736 வரும்போது பார்த்தீங்கன்னா 5ஓட பெரிய நம்பர் என்ன பண்ணால் இந்த 3 இடத்துல 4 போட்டுக்கலாமா? அப்போ 7 4 மைனஸ் என்ன பண்ணோம்? இது வந்து கூட்டு வட்டி ஏ. நமக்கு வந்து கூட்டு வட்டி தான், அதாவது இது வந்து மொத்த தொகை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தான் கேட்குறேன். அப்போ கூட்டு வட்டி நம்ம என்ன பண்ணோம்? அசலை கழிச்சிடும். அசல் எவ்வளோ? 12,000 கழிச்சு அப்படின்னா 74 மைனஸ் 6 7 2 2 22,276.74. 2276.74 அதோ இருக்கு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டு வட்டி கணக்கு நமக்கு கொஞ்சம் தலைவலியாக கொடுத்துருவாங்க. வேறு வழி இல்லை. இதுக்கும் 1.5 மார்க் தான். சரியா? எல்லா கணக்குமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து கணக்கு கொஞ்சம் ரொம்ப டீப்பாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். வேறு வழி இல்லை. சரிங்களா? ஸோ இந்த கணக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த மாதிரி கணக்கு நம்ம இந்த ஆங்கிளில் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்போவா. 2 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள். ஓகேவா? அப்போ 2 அடுத்தடுத்த அப்படின்னா இப்போ இரட்டை எண்கள் 2 4. இந்த 2 நாளே பார்க்கலாம். 2 நாளுக்கு மீ போனால் வரும் 2 நாள் போட்டால் 1 2 2 4 1 வந்த பிறகு அதுக்கு HCF வந்து 1 தான். அப்போ HCF என்ன தான்? 2 தான். அப்போ 2 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களுக்கு இடையான HCF என்ன வரும்? எப்பவுமே 2 தான் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்த கணக்கு. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். ஏ ஆனவர் பிஏ கம்பேர் பண்ணும்போது 5 மடங்கு. அப்போ டிஃப்ரெண்ட் என்ன வரும்? 5 - 1 போட்டால் 4 மடங்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மடங்கு குறைவாக எடுத்து, அப்போ 4 மடங்குன்றது தான் என்ன சொல்கிறாங்க? 40. அப்போ 1 மடங்கு என்ன வரும்? 10. கரெக்டா? அப்போ ஏ தான் சீக்கிரமாக வேலை செய்கிறாரு. அப்போ ஏக்கு வந்து 1 மடங்கு வேலை 10 நாளில் முடிச்சுவார் அந்த வேலையை. ஓகேவா? பி வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு 5 நாள் ஆகும். ஓகேவா? அப்போ ஒரு வேலை சேர்த்து 5 நாள் ஆகும்னா பி 10 நாள் செய்கிற வேலை என்ன வரும்? 10 × 5 போட்டால் 50 நாள். அப்படியே மாற்றி போடணும். இப்போ நம்ம 5 மடங்கு வேலை செய்யலையா? அப்போ இவர் 50 நாள், இவர் 10 நாள். ஆனால் மாற்றி போடணும். ஏன் அப்படின்னா திறமையை வச்சு தானே சொல்கிறாங்க. அப்போ சீக்கிரம் முடிக்கிறதுனா ஏ தான் 10 நாளே முடிச்சுடுவார். பி 50 நாள் ஆகுன்றது கணக்கு. ஓகேவா? அப்போ ஏ = 10 நாள், பி = 50 நாள். அவங்க என்ன கேட்குறாங்க? 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாளும் கேட்குறாங்க. அப்போது A + B =
1/10/1/50 கிராஸ் பண்ணிங்கன்னா 50 + 10 60 / 10 × 50 0க்கு 0 காலி 6/50 ஓகே. அடிச்சா என்ன வரும்? இது 50/6 எழுதிக்கலாம். அடிச்சு அப்படின்னா 8 48 மீதி 2/6 இது அடிச்சோன்னா 1/3 அப்போ 8 1/3 நாட்கள். இது இருக்கா பாருங்க, இது ஒரு கேன்சல் ஆப்ஷன் ஏ. ஓகே, அவ்வளோதான்பா. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஏவும் பியும் வந்து பார்த்தோன்னா ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட வந்து பார்த்தீங்கன்னா பியை விட ஏ வந்து 5 மடங்கு திறமைசாலி. 5 மடங்கு திறமைசாலினா என்ன அர்த்தம் அப்படின்னா, பி வந்து 5 நாள் செய்யக்கூடிய வேலையை ஏ ஒரே நாளில் செஞ்சுடுவார். பி 5 நாள் செய்யக்கூடிய வேலையை பி வந்து ஏ வந்து ஒரே நாள் செஞ்சுடுவார். அப்படி பார்த்தா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏவுக்கும் பிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 40 நாள் சொல்கிறாங்க. அப்போ 40 நாள்னா இவங்க என்ன வரும்? இப்போ ஏ வந்து 1 நாள்னா பி வந்து 4 நாள். அப்போ டிஃப்ரெண்ட் எத்தனை நாள்? 4 நாள் வருதா? 1 கழிஞ்சிடுதா? 1 பங்கு கழிஞ்சிடுதா? அப்போது 5 பங்குல 1 பங்கு 4 பங்கு. அப்போ 4 பங்குன்றது இங்கே 40 நாள். அப்போ 1 பங்குனா வரும் 10 நாள். அப்போ 5 பங்கு வேலையாக சேர்த்து ஏ செய்கிறார். அவர் 50 தான் வரும். ஆனால் என்னென்னா எழுதுமோ நான் மாற்றி எழுதணும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே அதிகமான திறமைசாலி தான் குறைந்த நாட்கள் வேலை செய்வாங்க அப்படின்ற கணக்கின்படி. ஓகேவா? அதை நம்ம போட்டோம் அப்படின்னா ஏ 10 நாள், இப்போ பி 50 நாள். இப்போ கணக்கு போட்டு பாருங்க, கரெக்டாக வருதா? ஏ வந்து பியை விட 5 மடங்கு திறமைசாலி. கரெக்டாக 5 மடங்கு தானே? ஏன்னா 10ன்றது 50ல் 5 மடங்கு. ஓகேவா? ஸோ அப்படி வச்சப்பட்டா கணக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் மார்னிங் 2.2ல் ஒரு 5 ஆப்டிடியூட் சம்மந்தமான கணக்கு நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கியத்துவம் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுன் அகாடமி. தேங்க்யூ.